நாம் தினமும் 18,000 பண்ணையாளர்களிடமிருந்து 1,70,000 லிட்டர் பாலை கொள்வனவு செய்து வருகின்றோம். இலங்கையில் பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அர்ப்பணிப்புடன் எமது உயர்ந்த தர நடைமுறைகளுக்கு அமைவாக உள்நாட்டு பண்ணையாளர்கள் பாலை உற்பத்தி செய்வதற்கு நாம் உதவுகின்றோம். நெஸ்லே இலங்கை பாற்பண்ணையாளர்களின் வாழ்விற்கு வலுவூட்டுகின்றோம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஊவா தேர்தலில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக சத்திய கடதாசியை முன்வைத்து சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டுகின்றார். புனித பாப்பரசரை உத்தியோகபூர்வமாக அழைப்பதற்கு ஜனாதிபதி நாளை வத்திக்கான் பயணம். இந்த குழுவில் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவும் உள்ளடக்கம். நாட்டின் பல பகுதிகளில் மழை. இந்திய பிரதமருக்கு அமெரிக்க ஜனாதிபதி அமோக வரவேற்பு. இனி விரிவான செய்திகள். ஊவா மாகாண சபை தேர்தலில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா குற்றம் சுமத்துகின்றார். சில தொகுதிகளில் ஜனநாயக கட்சிக்கு கிடைக்கப்பெற்றுள்ள வாக்குகளின் எண்ணிக்கையை விட அதிகமானோர் சத்திய கடதாசி மூலம் வாக்களிப்பதாக உறுதியளித்துள்ளதாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சுட்டிக்காட்டியுள்ளார். விருப்பத்துடன் முன்வருகின்றவர்கள் மற்றும் விருப்பத்துடன் வாக்களிக்க தயாராக இருந்தவர்களுக்கு 25ஆம் தேதி முதல் சத்திய கடதாசி மூலம் உறுதியளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். மொனராகலை மாவட்டத்தில் இதை எம்மால் செய்ய முடியவில்லை. அரச தீவிரவாதத்தால் பதுளை மாவட்டத்தில் 9 ஆசனங்களில் மாத்திரமே எம்மால் இவ்வாறு செய்ய முடிந்தது. எமது மாவட்ட தலைவர் வெளிமடை தொகுதியை சேர்ந்தவர். அவர் அங்கு 492 வாக்குகளை பெற்றுள்ளார். அவரது குடும்ப உறுப்பினர்கள் 500 பேர் அளவில் இருக்கின்றனர். 5 நாட்களில் அவரது வீட்டுக்கு வந்து சத்திய கடதாசி வழங்கி உறுதியளித்தவர்களின் எண்ணிக்கை 1020 இருந்தன. பதுளை தொகுதியில் 199 வாக்குகள் காணப்பட்டன. எனினும் பதுளை நகரில் மாத்திரம் 500 பேர் சத்திய கடதாசி மூலம் உறுதியளித்திருந்தனர். அதனையடுத்து வியலுவ தொகுதியில் 223 வாக்குகள் இருந்தன. 510 பேர் சத்திய கடதாசி மூலம் உறுதியளித்திருந்தனர். ஹாலியல தொகுதியில் 211 வாக்குகள் இருந்ததுடன் 486 சத்திய கடதாசிகள் கிடைத்திருந்தன. பசர தொகுதியில் 121 வாக்குகள் தான் காணப்பட்டன. எனினும் அந்த தொகுதியில் 399 பேர் சத்திய கடதாசி வழங்கியிருந்தார்கள். ஹாப்புத்தலை தொகுதியில் 233 வாக்குகள் பதிவாகியிருந்தன. 368 பேர் சத்திய கடதாசி வழங்கியிருந்தனர். இதனால் எந்த ஒரு அழிவும் இந்த நாட்டில் இடம்பெறவில்லை. கடந்த 3-4 மாதங்களில் 2,75,000 பேர் வாக்களித்து ஏற்றுக்கொண்ட கட்சிக்கு 3 மாதங்களில் 6,000 வாக்குகள் கிடைக்கின்றன. நாம் வெற்றி பெறுவோம் என்று கூறவில்லை, வெற்றி பெற்றதாகவும் நினைக்கவில்லை. எமக்கு கிடைக்கவிருந்த வாக்குகள் கிடைக்காமையே எமது முறைப்பாடு. இந்த ஊழல்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் அறிந்து வைத்துள்ளார். அவர் இதன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நாம் இவற்றை தடுப்பதற்கு திட்டம் ஒன்றை கொண்டு வருமாறு நீதிமன்றத்திற்கு சென்று வேண்டுகோள் விடுக்க வேண்டியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் தேர்தல்கள் ஆணையாளரை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். தேர்தல்கள் செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசாத்த நாயக்க, கட்சியின் உபத்தலைவர் ரவி கருணாநாயக்க, தலைமைத்துவ சபையின் தலைவர் கரு ஜெயசூரிய, பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் மைக்கேல் பெரேரா ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசு அதிகாரிகள் தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை நிறுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளரிடம் கேட்டுக்கொண்டோம். தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து தேர்தல் முடியும் வரை கண்காணிப்பதற்கு சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்களை அழைக்குமாறும் கேட்டுக்கொண்டோம். அதேபோன்று ஜனாதிபதி தேர்தலுக்கு குறிப்பிட்ட காலமும் திகதியும் இருக்கின்றது. தேர்தல் நடவடிக்கைகளுக்காக குறைந்தபட்சம் 45 தினங்களேனும் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். ஏனென்றால் அரசாங்கம் அரசு சொத்துக்களையும் வளங்களையும் அரசு ஊடகங்களையும் பயன்படுத்தி குறுகிய காலத்தில் தேர்தலை நடத்துவதற்கு முயற்சிக்கலாம். சிறுவர் தின தேசிய கொண்டாட்டம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் மகரகமவில் இன்று நடைபெற்றது.
அரவணைப்பில் எமது பாதுகாப்பு எனும் துணைப்பொருளில் சிறுவர் பராமரிப்பு மற்றும் மகளிர் விவகார அமைச்சினால் இம்முறை சிறுவர் தின தேசிய கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2014 சிறுவர் தினத்தின் முதலாவது கொடி மற்றும் 2014 சர்வதேச சிறுவர் தினத்தையொட்டி நினைவு சின்னமும் ஜனாதிபதிக்கு வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கை சிறுவர்களுக்காக ஆற்றிய சேவைக்காக இந்த நினைவு சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் இடம்பெறும் சிறந்த விடயங்கள் தொடர்பில் மிகவும் அரிதாகவே ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன. இது தொடர்பில் நாம் ஆச்சரியமடைய தேவையில்லை. வரலாற்று தொட்டே இது காணப்படுகின்றது. அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற நல்ல விடயங்கள் அதன் நலனுக்காகவே என சில ஊடக நிறுவனங்கள் எண்ணுகின்றன. அவ்வாறாயின் அது ஒரு குறுகிய மனப்பாங்காகும். சில சந்தர்ப்பங்களில் நமக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் முழு சமூகத்தையும் நாம் வெறுக்க முடியுமா? முடியாது. அது தவறு. ஒவ்வொருவரும் நிதி உள்ளிட்ட பல விடயங்களில் கஷ்டப்படுகின்றனர். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாளை வத்திக்கான் நோக்கி பயணிக்க உள்ளார். ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ள புனித பாப்பரசரை உத்தியோகபூர்வமாக அழைப்பதற்காகவே அவர் வத்திக்கானுக்கு விஜயம் செய்ய உள்ளார். ஜனாதிபதியுடன் வத்திக்கான் செல்கின்ற குழுவில் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா ஜான் அமரதுங்கவும் உள்ளடங்குகிறார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஜான் அமரதுங்க இந்த விஜயம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். புனித பாப்பரசரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுப்பதற்காக செல்லும் குழுவில் பங்கேற்குமாறு எனக்கும் அழைப்பு கிடைத்தது. இந்த அழைப்பை எமது தலைவருக்கு காண்பித்த பின்னர் அது குறித்து அவர் சிந்தித்துவிட்டு எனக்கு அனுமதி தந்தார். அதன் பின்னர் நான் அங்கு செல்வதற்கு தீர்மானித்தேன். மத அனுஷ்டானங்களில் ஈடுபடுவதற்கு மாத்திரம் எனக்கு அனுமதி கிடைத்தது. இலங்கை மக்கள் சார்பிலும் கிறிஸ்தவ மக்கள் சார்பிலும் இந்த அழைப்பை விடுக்கின்றோம். இது தொடர்பில் மக்கள் பூரண தெளிவை பெற வேண்டும். இது கட்சி மாறுவதற்கோ அல்லது ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காகவோ அல்ல. ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க கன்சர்வேட்டிவ் கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இங்கிலாந்துக்கு சென்றுள்ளார். ரணில் விக்ரமசிங்க கலாநிதி லியாம் பாக்ஸை சந்தித்ததாக எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை லண்டன் நகரின் மேயர் போரிஸ் ஜான்சன் சாம்பரையும் அவர் சந்தித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளில் நீண்ட காலமாக வாழ்ந்து வரும் இந்திய வம்சாவளி மக்களின் காணி பிரச்சினை குறித்த கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி உளவனூர் பகுதியில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் மற்றும் கண்டாவளை பிரதேச செயலாளர் எஸ் முகுந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வடமாகாணத்தின் பல பகுதிகளிலும் இந்திய வம்சாவளி மக்கள் நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்றனர். எனினும் அவர்களுக்கான காணி உறுதி பத்திரங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை. வடமாகாணத்தில் நீண்ட காலமாக காணிகள் அற்ற நிலையில் வாழ்ந்து வரும் மக்களின் பிரச்சினை குறித்து பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெயஸ்ரீ ரங்கா பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலே மலையக மக்கள், அதாவது 58 கலவரம் 78 கலவரம் போன்ற கலவரங்களினால் குடியேறுவர் 83 கலவரம் குடியேறினர் பலர் இன்று கிளிநொச்சியிலே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சுமார் 50-55% மக்கள் கேகோல் ரத்னபுர போன்ற பிரதேசங்களில் குடியேறிய மக்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த மக்கள் அங்கு இருக்கின்ற காணிகள் அவர்களுக்கு சொந்தமான காணிகள் இல்லை. ஒவ்வொரு 50 ஏக்கர்களையும் பிரித்துத்தான் ஒவ்வொரு ஏக்கராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காணிகளில் இருக்கின்றவர்கள் உரிமையாளர்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது இந்த காணியில் இருக்கின்ற இந்த மலைய மக்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவிலிருந்து வெளியேறி எங்கு செல்வது? இந்நிலைமையில் கிளிநொச்சி உழவனூர் பகுதியில் மக்கள் கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது. காணி உரிமையாளர்களுக்கு நட்டஈட்டை வழங்கி குறித்த காணிகளில் நீண்ட காலமாக வாழ்ந்து வரும் மக்களுக்கு அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இங்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் தெரிவித்தார். இந்த விடயம் குறித்து பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவர்களுக்கு நஷ்டம் ஒதுக்கீடும் அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. நஷ்டங்கள் கொடுத்து அவர்களை காணியிலும் ரத்து செய்யப்பட்டு காணியில் இருக்கிறவர்கள் கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட நான் டிசம்பர் இறுதிக்குள்ள இந்த மத்திய திட்டத்திலே இருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் இங்கு கருத்து தெரிவித்த கண்டாவளை பிரதேச செயலாளர், உங்களுடைய பிரதேசத்திலே சிவபுரம் என்ற பகுதியிலே காணி உரிமையாளர்களின் எண்ணிக்கை 6, அங்கு வசிக்கின்ற குடும்பங்களின் எண்ணிக்கை 254. 6 பேருக்கும் அரசாங்கம் சும்மாதான் காணி கொடுத்தது. 254 பேருக்கு இன்றைக்கு காணி கொடுக்க முடியாமல் அரசாங்கம் முடிவு.
யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் கிளை இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு கடற்தொழில் நீரியல் வள அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் தலைமையில் இடம்பெற்றது. வடமாகாணத்தில் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது இலங்கை கடற்தொழில் கூட்டுத்தாபனம் இதுவாகும். இதன்போது அமைச்சர் ராஜித சேனாரத்னவினால் மீனவர்களுக்கான மீன்பிடி உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. உங்களது உரிமைகளை பெற்றுக் கொள்வதில் காலமே பிரச்சனையாக உள்ளது. அது இன்று கிடைக்காவிடின் நாளை அதனை வழங்குவதற்கு நாம் ஜனாதிபதியுடன் செயற்படுவோம். எமது ஆளும் கட்சியானது பல கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பாகும். இதற்குள் பல்வேறு நிலைப்பாடுகளை கொண்டவர்கள் உள்ளனர். அவர்களுடன் போராடி வெற்றி பெற்று உங்களது உரிமைகளை விரைவில் கொடுப்பதற்கு நாங்கள் செயற்படுவோம். தமிழ் அமைப்புகள் தமிழ் மக்களின் உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன. ஜனநாயக ரீதியில் சில இடங்களில் எங்களுடன் ஒன்றிணைந்தும் சில இடங்களில் தனியாகவும் போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்கின்றார்கள். அதுவே சரியான முறை. முதலமைச்சர் விக்னேஸ்வரன் சிறந்த அறிவுடையவர். எவ்வாறு இந்த அரசியல் பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொள்வது என்பது அவருக்கு நன்கு தெரியும். வடக்கின் அபிவிருத்திக்காக ஜனாதிபதி பல திட்டங்களை முன்னெடுக்கின்றார். அபிவிருத்தி மட்டும் போதாது என்பது எமக்கு தெரியும். உங்களுக்கான சுயமரியாதையை நீங்கள் கோருகின்றீர்கள். மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் சுயமரியாதையாகும். அந்த சுயமரியாதைக்காகவே தமிழ் தலைவர்கள் 1950ஆம் ஆண்டிலிருந்து போராடினர். எனக்கு தமிழ் நண்பர்கள் பலர் உள்ளனர். அவர்களில் எவருக்கும் நாட்டை பிரிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சிங்களவர்கள் போல் சுயமரியாதையுடன் வாழ்வதே அவர்களது தேவையாக உள்ளது. வெளிநாடுகளுக்கு நான் சென்றபோது புலம்பெயர் தமிழர்கள் பலரை சந்தித்துள்ளேன். ஓய்வு பெறும் காலத்திலாவது நாம் எமது நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதே அவர்களின் ஆசையாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்துக்கு வந்து தமது பணத்தை முதலீடு செய்யும் எதிர்பார்ப்பில் அவர்கள் உள்ளனர். இறுதி காலத்திலாவது இங்கு இருப்பதற்கு தாம் ஆசைப்படுவதாக அவர்கள் என்னிடம் கூறினர். எங்களுடைய கடல் வளத்தை நாங்கள் பாதுகாக்க தவறுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இன்னும் 5 அல்லது 10 வருடங்களுக்குள் எமது சந்ததியினர் கடல் வளத்துக்கு கையேந்த வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகை, அவர்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த இழுவை படகுகள், இது தவிர எமது பகுதியில் எமது மக்கள் பயன்படுத்துகின்ற ஏறக்குறைய 18 வகையான தடை செய்யப்பட்ட தொழில்கள் இருக்கின்றன. இவற்றினூடாகவும் எமது கடல் வளம் பாதிப்படைகின்றது. இவை மட்டுமல்லாது தென்பகுதியிலிருந்து அதிக அளவில் வருகின்ற மீனவர்களினாலும் எமது வளம் பாதிப்படைகின்றது. எனவே இந்த 3 விடயங்களிலும் நாங்கள் சரியாக சில தீர்மானங்களை நிறைவேற்றி எமது மத்திய மாகாண அரசுகள் என்று வேறுபாடு இன்றி நிச்சயமாக எங்களுடைய அமைச்சர் அவர்கள் அந்த வேறுபாடை ஒருபோதும் காட்ட மாட்டார் என்று நான் நம்புகின்றேன். வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் பங்கு பெற்றும் நியூஸ் லைன் தொகுப்பு அடுத்து. உங்களுடைய அமைச்சு தொடர்பான இதுவரை காலம் நீங்கள் கடந்து வந்த பாதை தொடர்பாக அறிந்து கொள்ள விரும்புகிறோம். பொதுவாக வடக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய எல்லா அமைச்சுக்களுக்குமே ஒதுக்கப்பட்ட நிதிகள் பற்றாக்குறைவாக இருந்த பொழுதிலும் நாங்கள் இயன்ற அளவு அதை செம்மையாகத்தான் செலவழித்து வந்திருக்கின்றோம். இருந்தும் வடமாகாண அமைச்சுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இன்னும் உரிய முறையில் செலவழிக்கப்படவில்லை என்று சொல்லி அரசு தரப்பால் சொல்லப்படுகின்றது. கண்டிப்பாக நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட கால எல்லைக்குள் அந்த பணம் பயன்படுத்தப்படும். உங்களுடைய அமைச்சோ அல்லது வேறு வடமாகாண அமைச்சோ செலவழிக்காத பட்சத்தில் அந்த நிதி மீண்டும் திரும்பி போய்விடும் அபாயம் இருப்பதாக சில தரப்பு சொல்லிக்கொள்ளும். நான் அதில் உறுதியாக சொல்லுவேன். குறிப்பாக விவசாய அமைச்சை பொறுத்தவரையில் எங்களுக்கு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 1% மத்திய அரசுக்கு திரும்ப போக முடியாது. குறிப்பாக வடமாகாணத்தில் இருக்கின்ற பெரும்பாலான விவசாய நிலங்கள் தற்போது ராணுவத்தினுடைய வசம் இருக்கிறது. இதை அந்த காணி உரிமையாளர்களிடமோ அல்லது வேறு தனிப்பட்ட அல்லது அரசு நிறுவனங்களிடம் மீள பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை தொடர்பாக எவ்வாறான நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுக்கின்றீர்கள்? உண்மையில் வடக்கு மாகாணத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருப்பது விவசாயமும் மீன்பிடியும். அதில் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் விவசாயத்தினுடைய ஃபெர்டைல் லேண்ட்ஸ் என்று சொல்வார்கள், வளமிக்க பூமியாக இருக்கின்றது வலிவடக்கு. இந்த வலிவடக்கில் 30 ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த விவசாய மண்ணிலிருந்து எங்களுடைய மக்கள் விரட்டப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் அந்த நிலம் விடுவிக்கப்படவில்லை. ஆகவே எங்களுடைய விவசாயம் பொதுமக்களுடைய நிலம் இராணுவம் ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற காரணத்தால் ஒருபுறம் பாதிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி சொன்னால்,
இன்னொரு புறம் எங்களுடைய விவசாய அமைச்சுக்கோ அல்லது விவசாய திணைக்களத்துக்கு சொந்தமான நிலங்கள் கூட இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. எங்களுடைய நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான மிக பெரும்பகுதி கட்டிடம், குளக்கோட சேர்மதியான பகுதிகளில் இராணுவம் முகாம் அமைத்திருக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய சாதாரண பொதுமகனுடைய ஆடு மாடுகள், அதாவது மாடுகளை கூட தாங்கள் கொண்டு போய் வைத்து பண்ணைகள் அமைக்கின்ற நிலைதான் காணப்படுகிறது. ஒரு பிரதேசத்தின் வளர்ச்சி என்பது முற்று முழுதாக அரசியல் சார்ந்த ஒரு விடயம் அல்ல. அதையும் தாண்டி விவசாயம், அபிவிருத்தி இவை உள்ளடங்கலாக பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக ஒரு சிறந்த பதிலை எங்களுக்கு கொடுத்திருந்தார் விவசாய அமைச்சர். நிச்சயமாக காத்திருப்போம். இது எங்களுடைய மக்களுடைய விடிவுக்காக, அவர்களுடைய அபிவிருத்தி விடிவுக்காக இவை செயற்பட முடியுமா என்பது தொடர்பில் தம்மீது தாக்குதல் மேற்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் உயர்ஸ்தானிகர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்னோனிஸ் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி பிபிசி சங்தேசிய செய்தி வெளியிட்டுள்ளது. நியூயார்க் நகரில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் ஒருவர் தம்மீது தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிவித்து பிரித்தானியாவுக்கான உயர்ஸ்தானிகர் கிறிஸ்னோனிஸ் ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளதாக கடந்த தினங்களில் ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. நேற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர் ஒருவர் வினவிய போது கிறிஸ்னோனிஸ் ராஜினாமா செய்துள்ளமை தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்ததாக அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வெளிவிவகார அமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உத்தியோகபூர்வமாக ராஜினாமா கடிதம் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டார். 4 தினங்களுக்கு முன்னர் கிறிஸ்னோனிஸ் ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாக வெளிவிவகார அமைச்சரைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்தார். இந்த நாட்டில் என்ன நடக்கின்றது? வெளிவிவகார அமைச்சர் யார் என்று வெளிவிவகார அமைச்சருக்கே தெரியாது. வெளிவிவகார அமைச்சரால் அமைச்சை முன்னெடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இணையதள ஊடகவியலாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செயலமர்வு ஒன்று போலீசாரின் தலையீட்டினால் நிறுத்தப்பட்டுள்ளதாக தொழில்சார் இணையதள ஊடகவியலாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்துகிறது. இந்த செயலமர்வு கடந்த வார இறுதியில் நீர்கொழும்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெறவிருந்தது. இலங்கையின் இணையதள ஊடகவியலாளர்கள் இணையங்களை பயன்படுத்தும் போது கையாள வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் தொடர்பில் தெளிவூட்டுவதற்காகவே இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டதாக தொழில்சார் இணையதள ஊடகவியலாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. 2 நாள் செயலமர்வுக்காக இடம் தீர்மானிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம். அதற்கான முட்கொடுப்பனவையும் வழங்கியிருந்தோம். போலீசாரின் தலையீட்டின் காரணமாக அதனை நடத்தி செல்வதற்கு அனுமதி வழங்க மறுக்கப்படுவதனை இம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது. இதற்கு அனுமதி வழங்கினால் பிரச்சினைகள் ஏற்படும் என போலீசார் தொலைபேசியில் கூறியுள்ளனர். அதன் பின்னர் சிவில் உடையில் அதிகாரிகள் வந்து அதற்கு இடமளிக்க முடியாது என்று கூறிவிட்டு சென்றுள்ளனர். அதன் காரணமாக இந்த செயலமர்வை இம்மால் நடத்தி செல்ல முடியவில்லை. அதனை ரத்து செய்ய வேண்டி ஏற்பட்டது. இணையதள ஊடகவியலாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செயலமர்வு ஒன்று போலீசாரின் தலையீட்டினால் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஊடக உரிமைகளுக்கான அமைப்புகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் குறித்த ஹோட்டல் முகாமைத்துவத்திடம் வினவிய போதும் அவர்கள் கருத்து தெரிவிக்க மறுப்பு தெரிவித்தனர். இதற்கு முன்னர் போலீசாரின் தலையீடு காரணமாக இதுபோன்ற பல செயலமர்வுகள் இடைநிறுத்தப்பட்டன. மிகவும் கீழ்த்தரமான முறையிலேயே போலீசார் செயற்பட்டுள்ளனர். தாம் ஏற்பாடு செய்தவர்கள் மூலம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இதுபோன்ற செயலமர்வுகளை நிறுத்த தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றனர். எனவே இவ்வாறு போலீசார் விடுக்கும் அழுத்தங்களை சுதந்திர ஊடக இயக்கம் என்ற வகையில் வன்மையாக கண்டுகின்றோம். எனினும் இந்த குற்றச்சாட்டை போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன நிராகரித்துள்ளார். செயலமர்விற்கு போலீசார் எந்தவித தலையீடுகளையும் மேற்கொள்ளவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் ராய்ட்டர்ஸுக்கு தெரிவித்துள்ளார். தெனியாய மொரவக்க பகுதியில் மின்னல் தாக்கி 3 தோட்ட தொழிலாளர்கள் உட்பட 4 உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று மாலை 3:20 அளவில் இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். மொரவக்க பகுதி தோட்டம் ஒன்றில் பணிபுரியும் 4 ஊழியர்களும் பஸ் நடத்துனர் ஒருவருமாக மடுவம் ஒன்றினுள் தற்காலிகமாக மழைக்கு ஒதுங்கியுள்ளனர். இதன்போது அங்கிருந்த ஒருவர் கையடக்க தொலைபேசியினால் அழைப்பை ஏற்படுத்திய சந்தர்ப்பத்தில் மின்னல் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மின்னல் தாக்குதலில் 2 பெண்களும் 2 ஆண்களும் உயிரிழந்துள்ளனர். மின்னல் தாக்குதலுக்கு இலக்காகி பலத்த காயமடைந்த பெண் ஒருவர் மொரவக்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிடுகின்றனர். நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆய்வு நிலையம் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது.
மாத்தலை, கண்டி, நுவரெலியா, கேகாலை மற்றும் குருநாகல் மாவட்ட செயலகத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளும், குருநாகல் மாவட்டத்தின் சரிவான பகுதிகளிலும் மண்சரிவு அபாயம் அதிக அளவில் உள்ளதாக குறித்த நிலையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழையை எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மழையுடன் ஏற்பட்ட மின்னல் காரணமாக அனுராதபுரம் இந்திககவெவ பகுதியில் நேற்று மாலை பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனது பயிர் நிலத்துக்கு சென்று திரும்பிய போது மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி அவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு அண்மித்த பகுதி வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்றின் மீது நேற்றிரவு மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்ததில் சாரதி உயிரிழந்துள்ளார். கடும் காயங்களுக்குள்ளான குறித்த சாரதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பண்டர்கமையைச் சேர்ந்த 48 வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த அனர்த்தத்தில் வேன் ஒன்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று இரவு குருநாகல் வேல்கொட பகுதியில் பதிவான அதிக மழை வீழ்ச்சி காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் இன்று பகல் அளவில் வடிந்தோடியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பிரதேசத்தில் உள்ள வடிகான் கட்டமைப்பு நிரம்பியமையினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். அதிக மழை காரணமாக குருநாகல் யந்தம்பலாவ வெலன்கொல வீதி நேற்று மாலை நீரில் மூழ்கியது. இதேவேளை குருநாகலின் சில பகுதிகளில் இன்று மாலை மீண்டும் மழை பெய்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மண்மேடு சரிந்து விழுந்ததில் குறிப்பிட்ட ரத்ன வீதி சில மணி நேரம் ஸ்தம்பிதமடைந்திருந்தது. கலிகமுவ யட்டோகொட மொரணகந்த பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் வீடு ஒன்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. கலிகமுவ, பெஹரம்பே, லபுகல ஆகிய பகுதிகளில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளன. மாத்தறை மாவட்டத்தில் வெள்ளத்தில் மூழ்கிய சில பகுதிகள் சுத்திகரிக்கப்படும் காட்சி எமது கேமராவில் பதிவானது. இதேவேளை அயன மண்டல வலயத்தில் காற்று ஒடுங்குதல் காரணமாக எதிர்வரும் சில தினங்களுக்கு மழை பெய்வதுடன் மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் என திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதம பொறியியலாளர் ஏசி நிஷார்தீன் தான் அண்மையில் எதிர்நோக்கிய ஓர் சம்பவம் தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். 9 மணிக்கு திரும்ப கோல் வந்துச்சு, ஆள் வந்துட்டாராம் வர சொல்லி. அதன் பிறகு நானும் எனது எக்ஸைட் இன்ஜினியர் சசிநந்தனும் அந்த இடத்துக்கு போனோம். போய் இருக்கக்குள்ள அவருடைய கோஆர்டினேட்டர் பிரசாந்தனும் அதுக்கு பிறகு பிள்ளையான் மாசபை உறுப்பினரும் வந்தாங்க. வந்து இந்த சேமா காய்ச்சி கொண்டு வந்தப்போ அவர் பிள்ளையான் சொன்னார், வாங்க கல்வெட் கட்டுறது போய் பார்ப்போம்னு சொல்லி. நானும் எக்ஸைட் இன்ஜினியரும் பிரசாந்தனும் சந்திரகாந்தன் பிள்ளையான் என்று அழைக்கப்படுகிற சந்திரகாந்தனும் அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம். போய் இடத்தை பார்க்க கொண்டிருக்கும் போது பிள்ளையான் சொன்னார், அந்த ஆழத்தை பார்க்க ஆழத்தை பார்க்க வேணும், ஒரு கம்பு எடுத்துறன்னு சொன்னார். அதுக்கு பிறகு ஒரு ஓய்வு வந்து கம்பு எடுத்து கொண்டு வந்தார். ஆழத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது பின்னால் வந்து ஒருவர் ஃபுல்லாகவே தள்ளி விட்டார். அப்போ அந்த தள்ளுவையோட நான் முழுக்க அந்த கல்வெட்டுக்குள்ள நிறைஞ்ச அழுக்கு தண்ணிக்குள்ள முழுசாக தாண்டி விட்டேன். தான் ஒளியும் பார்க்கும்போது கண்ணாடி, டெலிஃபோன் ஒன்றுமே இல்லை. உண்மையிலே இது என்ன நடந்ததுன்னு சொன்னால், தாக்க வேணும் அல்லது இது கொலை செய்ய வேணும் அல்லது ஏதோ பயமுறுட்ட நோக்கத்தான் செய்திருக்கலாம். இந்த சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தின் தான் முறைப்பாடு செய்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பிரதம பொறியியலாளர் ஏசி நிஷார்தீன் தெரிவித்தார். எனினும் அவ்வாறான ஓர் முறைப்பாடு தமக்கு கிடைக்கவில்லை என போலீசார் கூறினர். இதேவேளை இது குறித்து தகவல்களை அறிந்து கொள்ள கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடன் தொடர்பு கொள்ள பலமுறை முயற்சித்த போதிலும் அவருடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை. கொழும்பு துர்கா கலாசார அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வருடாந்த துர்கா உற்சவ விழா முதல் தடவையாக கொழும்பில் நடைபெறுகிறது. எதிர்வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விழாவுக்கு MTV MBC ஊடக அனுசரணை வழங்குகிறது. மகிஷாசுரனை துர்க்கை வதம் செய்தமையை நினைவு கூறும் வகையிலேயே துர்கா உற்சவம் வருடாந்தம் நடத்தப்படுகின்றது. இந்துக்களினால் அனைத்து கடவுளின் சக்தியாக துர்க்கை போற்றி வணங்கப்படுகின்றார். துர்கா உற்சவம் எனும் இந்த கலாசார நிகழ்வு இந்தியாவிலும் உலகின் ஏனைய நாடுகளிலும் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்தில் நேற்று ஆரம்பமான துர்கா உற்சவ முதல் நாள் நிகழ்வில் தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணேக்கார பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். அத்துடன் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் மொஹான் பராரா, கொழும்பு துர்கா உற்சவ கலாசார அமைப்பின் தலைவரும் MTV ஊடக வலை அமைப்பின் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான ஆதித்யா ராய் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் YK சின்ஹா உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்.
where there are these love, kindness and such. அன்பு, கருணை, புரிந்துணர்வு, சகோதரத்துவம் போன்றவை எமது வாழ்க்கையில் இன்றியமையாத விடயங்கள். இவற்றினாலேயே குறிப்பிடத்தக்க நல்ல விடயங்கள் இடம்பெறுவதாக நான் எண்ணுகின்றேன். எனவே அதர்மத்தை அழிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படும் போது முன்னைய காலத்தினை விடவும் தற்போதைய சமுதாயத்தில் ஒரு வலுவான நிலையை எம்மால் உருவாக்க முடியும் என்று நினைக்கின்றேன். Society than before. There are so many links that bind. இலங்கை மற்றும் இந்திய மக்களுக்கிடையில் மிகவும் நெருங்கிய தொடர்புகள் காணப்படுகின்றன. எனவே அதர்மத்தை அழித்த அவ்வாறான ஒரு நிகழ்வினை கொண்டாடுவதில் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது அவசியமாகும். நேற்றைய ஆரம்ப நிகழ்வில் கலைஞர்களினால் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நேற்று ஆரம்பமான இந்த நிகழ்வு எதிர்வரும் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதேவேளை வருடாந்த துர்கா உற்சவத்தையொட்டி பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்தில் இன்று காலை மகா சப்தமி பூஜையும் புஷ்பாஞ்சலியும் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து நாளைய தின மகாஷ்டமி பூஜையும் நாளை மறுதின மகா நவமி பூஜையும் தொடர்ந்து வரும் நாட்களில் மகா தசமி மற்றும் விஜயதசமி உள்ளிட்ட விசேட பூஜைகளும் இடம்பெற உள்ளன. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு நுவரெலியா லிந்துலை தமிழ் வித்தியாலயத்தில் இன்று நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்கா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இதன்போது லிந்துலை தமிழ் வித்தியாலய மாணவர்கள் அவரை வரவேற்றனர். அதன் பின்னர் லிந்துலை தமிழ் வித்தியாலய மாணவர்களுடன் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா கலந்துரையாடினார். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்திற்கு அண்மையில் விஜயம் மேற்கொண்டிருந்த போது சிலர் தம்மை பின்தொடர்ந்ததாக இலங்கைக்கான பிரித்தானிய பிரதி உயர்சானிகர் லோரா டேவிஸ் குறிப்பிடுகிறார். பிரித்தானிய வெளிவிவகார மற்றும் பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் இணையதளத்தில் இது குறித்து அவர் பதிவு செய்துள்ளார். லுக்கிங் ஓவர் மை ஷோல்டர் எனும் தலைப்பில் பிரித்தானிய பிரதி உயர்சானிகர் அந்த பதிவை மேற்கொண்டுள்ளதுடன் கிழக்கு மாகாணத்திற்கான தமது விஜயத்தின் போது சிலர் தம்மை கண்காணித்ததாகவும் கூறியுள்ளார். 2 வாரங்களுக்கு முன்னர் அருகம்பை, பொத்துவில், ஒலுவில், கல்முனை, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளுக்கு பிரித்தானிய பிரதி உயர்ஸ்தானிகர் விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது அரசாங்க பிரதிநிதிகள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்ததுடன் மத ஸ்தலங்கள் மற்றும் வைத்தியசாலைகளுக்கும் அவர் விஜயம் செய்திருந்தார். இந்த விஜயத்தில் எவ்வித இரகசிய நோக்கமோ அல்லது சர்ச்சைக்குரிய விடயங்களோ இருக்கவில்லை என்றும் இலங்கைக்கான பிரித்தானிய பிரதி உயர்ஸ்தானிகர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமது அரசாங்கத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதுடன் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்கின்ற பிரித்தானியர்களுக்கு இலங்கையின் நிலைமைகளை தெளிவுபடுத்துவது தமது பணியின் ஓர் அங்கமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தம்மை சந்தித்தவர்களிடம் வேறு சிலர் தாம் கலந்துரையாடிய விடயங்கள் குறித்து வினவியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக எமக்கு எவ்வித தகவல்களும் பதிவாகவில்லை. ஆயினும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோரிக்கைகளின்றி பாதுகாப்பு தரப்பினரால் எவருக்குமே பாதுகாப்பு வழங்கப்பட மாட்டாது. அது குறித்து பாதுகாப்பு தரப்பினர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக எனக்கு அறிய கிடைக்கவில்லை. இன்று காலை நான் வரும்போது கூட என் பின்னால் அதிகமானோர் வந்தனர். அதாவது வாகனங்கள் வீதி ஊடாக செல்கின்றன. பாதுகாப்பு தரப்பினர் மீது எவ்வித குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக எனக்கு அறிய கிடைக்கவில்லை. நாடு அபிவிருத்தியை நோக்கி செல்கின்ற போதிலும் சில பகுதிகள் புறக்கணிக்கப்பட்டு வருவது கவலைக்குரிய விடயம். இதற்கு சான்று பகரும் வகையில் நுவரெலியா மாவட்டம் பொகவந்தலாவ மோரா தோட்டம் விளங்குகின்றது. நுவரெலியா மாவட்டத்தின் அபகமுவ பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பொகவந்தலாவ மோரா தோட்டம் இவ்வாறு காட்சியளிக்கின்றது. மோரா தோட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. நிரந்தர வீடற்ற நிலையில் சுமார் 30 வருடங்களாக தற்காலிக கூடாரங்களில் இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். மழைக்காலங்களில் கூடாரங்களுக்குள் மழைநீர் புகுவதால் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக இவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இப்படி தோட்டத்துல துறைக்கிட்டையும் கேட்டேன், ஒரு 4 மரம் கொடுங்க, நான் ஒரு வீடு கட்டிக்கிறேன்னு. அது சரியா இல்ல. வர்ற அதிகாரவங்க மந்திரி மார்க்கிட்டையும் கேட்டுட்டேன், ஓட்டு கேட்டு வர்றவங்க கேட்டுட்டேன், ஒரு 4 தகன வாங்கி கொடுங்க, 2 பேக் சிமெண்ட் வாங்கி கொடுங்க. இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியோடு வீடு கட்டுவதற்கான அடித்தளம் வெட்டப்பட்டு நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எவ்வித முன்னேற்றமுமின்றி அது கைவிடப்பட்டுள்ளது.
தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமின் பிணை மனு மீதான விசாரணையை மறுப்பதில் உள்நோக்கம் இருப்பதாக சிரேஷ்ட சட்டத்தரணி ராம் ஜெத்மலானி தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இந்திய பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் புகார் செய்ய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் முன்னணி சிரேஷ்ட சட்டத்தரணிகளில் ஒருவரும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மத்திய சட்டத்துறை அமைச்சருமான ராம் ஜெத்மலானி தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சார்பாக வழக்கில் ஆஜராவதற்காக லண்டனில் இருந்து விமானம் மூலம் வருகை தந்துள்ளார். அத்துடன் மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இந்த விடயத்தில் தலையிட்டு ஜெயலலிதாவை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ராம் ஜெத்மலானி வலியுறுத்தியுள்ளார். எமது மனு மீதான விசாரணை இன்று நடைபெறவிருந்தது. நீதிமன்ற நீதிபதி சரியாக 10:30க்கு நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார். அவர் மனு மீது விசாரணை மேற்கொள்ளாது அதற்கான வலுவற்ற காரணங்களை முன்வைத்து அங்கிருந்து வெளியேறினார். இந்த மனுவை மேன்முறையீட்டு அமர்வு விசாரிக்கும் என தெரிவித்தார். அதன் பின்னர் இந்த மனு மீதான விசாரணை 7ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாரதத்தின் 41வது பிரதம நீதியரசர் அண்மையில் ஓய்வு பெற்றமை தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பில் செல்வாக்கு செலுத்துவதாக ஜெயலலிதாவின் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். காவேரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு தமிழகத்தின் சார்பாக அமைந்திருந்ததால் அதன் எதிர்விளைவாகவே கர்நாடக உயர்நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிற்கு பாதகமான தீர்ப்பினை விதித்ததாக அதிமுக தொண்டர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமிற்கு செப்டம்பர் 27ஆம் தேதி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. இதனிடையே 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி பாரதத்தின் 41வது பிரதம நீதியரசராக பதவியேற்ற ராஜேந்திர மல்லோதா தீர்ப்பளிக்கப்பட்ட அன்றைய தினமே தனது பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். அதனையடுத்து கர்நாடக மாநிலத்தின் பெல்லரியை பிறப்பிடமாக கொண்ட 63 வயதான ஹன்யால லட்சுமி நாராயண சுவாமி பாரதத்தின் 42வது பிரதம நீதியரசராக ஜெயலலிதாவிற்கு எதிரான சர்ச்சைக்குரிய தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு மறுநாளான செப்டம்பர் 28ஆம் தேதி பதவியேற்றார். 41வது பிரதம நீதியரசரான ராஜேந்திர மல்லோதாவின் ஓய்வும் 42வது பிரதம நீதியரசர் டத்துவின் நியமனமும் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிற்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பில் செல்வாக்கு செலுத்துவதாக அதிமுக ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் மேன்முறையீட்டிற்கு பாதகமான பொறுப்பேற்றினை வழங்கும் நோக்கிலேயே கர்நாடகாவைச் சேர்ந்த டத்து பாரதத்தின் 42வது பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுக ஆதரவாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை கர்நாடக மாநிலத்திலிருந்து பெருக்கெடுக்கும் காவிரி ஆற்றின் மொத்த நீர்பிடிப்பான 740,000 மில்லியன் சதுர அடி தண்ணீரிலிருந்து 419 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கும் 270 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகத்திற்கும் 30 டிஎம்சி நீர் கேரளாவிற்கும் 7 டிஎம்சி தண்ணீர் புதுச்சேரிக்கும் பங்கிடப்பட வேண்டும் என காவிரி நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. தமிழக அரசுக்கும் விவசாயிகளுக்கும் அனுகூலமாக அமைந்த இந்த தீர்ப்பினை பெறுவதற்காக போராடிய ஜெயலலிதா ஜெயராமை பழிவாங்கும் நோக்கிலேயே அவருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு அமைந்துள்ளதாகவும் அதிமுக ஆதரவாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 17வது ஆசிய விளையாட்டு விழாவில் ஆடவருக்கான அணிக்கு 7 கொண்ட ரக்பி போட்டிகளில் இலங்கை அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் டுநைட்டில் எதிர்பாருங்கள். இத்துடன் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.